ஜனனி சக்தி கல்யாணத்தப்போ காஞ்சிபுரத்தில் போய் புடவை எடுத்துக்கிட்டான். அந்த புள்ள ஏன்கிட்ட கோபிச்சுக்கிடுச்சு. அங்கேயே பெரிய மோதலாகி போச்சுல. அப்புறம் எல்லாரும் சாப்பிட போனோம். ஒரு ஹோட்டலில் உட்காந்து நான் ஆர்டர் பண்ணேன். அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. எல்லாருக்கும் அவரே ஆர்டர் பண்ணாரு. அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னும் ஒன்று கேளு. சாம்பாரில் கிடந்த முருங்கைக்காய் எடுத்து கடிச்சிட்டு சக்கையை இடையில போடுறதுக்கு பதிலாக டேபிளில் விட்டுவிட்டேன். அதுக்கு பாரு இந்த பிள்ளைக்கு வந்து கோவத்தை. இங்கே இலைய எடுக்கத்தான் ஆள் இருக்கு, இதெல்லாம் நீங்கள் தான் எடுக்கணும்னு சொன்ன பிள்ளை அந்த பிள்ளை ஜனனி. ஆமாம் ஆமாம், எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குமா. ஏன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் இருந்த சில விஷயங்கள் நம்ம கற்றுக்கிறோம்மா. இங்கே பாருங்கம்மா, இப்பெல்லாம் நான் எப்போ வெளியில் சாப்பிட்டாலும் சரி முருங்கைக்காயை கடிச்சு சக்கை இலையில வச்சிடுறது. அப்பெல்லாம் ஜனனியாக தான் வருது. சரி சரி, பழசெல்லாம் பேசி நேரத்தை வீணடிக்க விரும்பல. நீங்கள் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச புடவைகள் எடுத்துட்டு வாங்க. நான் வந்து என்ன செய்ய போகிறேன், சும்மா பார்க்க போகிறேன். நான் எதுக்கு? ஏம்மா ஈஸ்வரி, என்ன பார்க்குற? இல்ல, நீங்க வருவீங்கன்னு தான் நினைச்சேன். ஐயோ இல்லைம்மா, இந்த விஷயத்தில் எனக்கு ரசனை பத்தாது. நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஃப்ரீயாக கலகலன்னு பேசிட்டு போயிட்டு வாங்க. அப்புறம் ஏப்பா, இத்தனை பேருக்கு ஒரு கார் பத்தாது. பார்கவியும் தர்ஷினியும் முதல்ல ஒரு காரில் போட்டேன். வயசு பிள்ளைய அது ரெண்டு, அது பாட்டு பேசிட்டு போட்டோம். நீங்களே நல்லா கலகலன்னு பேசிட்டு போயிட்டு வாங்கம்மா. வாங்கக்கா கிளம்புவோம். வாங்கக்கா, போயிட்டு வாங்க சக்தி.